இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரிட்டைடரோட யூனிட்டு. அசோக் லைலண்டோட BS6 13.5 கேப்லா பார்க்க போகிறோம். வால்வோக்கு நிகரான மெக்கானிசம் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. வெறும் 4074 கிலோமீட்டரே ஓடின புது வண்டி லைலண்டு. மெயினான மேட்ரு கொடுத்துருக்கிறது, ரிட்டைடர் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டைடருன்றது ஒரு பிரேக்கிங் யூனிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அசோக் லைலண்டோட BS6 13.5 கேப்லா பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டு, மிஸ் பண்ணுறாதீங்க. வால்வோக்கு நிகரான மெக்கானிசம் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களே வியந்து போயிடுவீங்க, லைலண்டு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்ட்டு இந்த வீடியோவில் A to Z பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். காய்ஸ், வெல்கம் டு BS6 பைலட் கேபினு. வண்டியோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்ப்போம். ஸ்டேரிங் காலமில் தான் கீ இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் மீட்ரு நம்ம லாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கிறதுனால இறச்சலாக இருக்கும், பேசுறது அவ்வளோ கேட்காது. ஷார்ட்டில் பார்த்துருவோம் என்னென்ன இருக்குன்ட்டு. வால்வோவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி மெயின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏசி ஆன் ஆஃப்க்கு தனி கண்ட்ரோலு. இது பார்த்தோன்னா அந்த ஆட் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கட் ஆஃப் டைரெக்டாக ஆனு ஆஃப் அது கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சரிங்களா, ஹசார்டு ப்ளஸ் மெயின் பேட்ரி மெயின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹில்ஸ் இறங்கும்போது வண்டி பிரேக்கில் காலை வைக்காமல் இருக்கிறதுக்கு வண்டியோட இன்ஜின் RPM வந்து அதுவே கண்ட்ரோல் பண்ணோம். இது மெயினான மேட்ரு கொடுத்துருக்கிறது. ரிட்டைடர் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டைடருன்றது ஒரு பிரேக்கிங் யூனிட்டு. நீங்கள் ரிட்டைடர் பற்றி பாதி பேர் என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க. அதை நம்ம தெளிவாக இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இந்த வண்டியோட ரிட்டைடரை பற்றி சொல்கிறேன். ப்ளஸ் ரிட்டைடர்னால் என்னன்ட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணுறேன். இது பார்த்தோன்னா லைட்டு ஸ்விட்சு சரிங்களா. இது பார்த்தீங்களா, இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, டோரோட க்ளோஸ் ஓப்பனு ஸ்விட்சு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுதா, அமுக்கணுன்னா ஓப்பன் ஆகுதா, ஒரு நல்ல ஃபீச்சரு. ப்ளஸ் இது பார்த்தோன்னா வந்து அட்ஜஸ்டபிள் மிரரு. ஃப்ரண்ட் அந்த கொம்பு வருது இல்லை, கொம்பில் வர மிரர் வந்து இங்கேருந்தே உள்ளேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நைட்டில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இது பார்த்தோன்னா ரிவர்ஸ் கேமரா டிஸ்பிளே. இது வந்து இது ரெண்டும் ஃப்ரண்ட் இப்போ மேலே ஸ்விட்சு போட்டிருக்கேன்ல, அந்த ஸ்விட்சோட கண்ட்ரோல், லைட்டோட ஸ்விட்ச் கண்ட்ரோலு. இது உள்ளே வர்றது ரீடிங் லேம்ப்பு, ஃபேனு சரிங்களா. இது எல்லாமே பார்த்தோன்னா நைட் லேம்ப்பு, சார்ஜிங் போர்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்விட்சுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதுவும் அதே தான் ஃபுல்லாக. இதெல்லாம் டம்மி. இது ஹாரனோட கட் அவுட்ரு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், சேட்டக் கம்பெனியோட ஏசி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏசி வந்து ஒரு வண்டிங்களுக்கு மாறுங்க. சேட்டக் இருக்குது, கேரியர் இருக்குது, தெர்மோகிங் இருக்குது. அது ஒரு கொட்டேஷனை பொறுத்து, அமௌண்ட்டை பொறுத்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஏசி. இது ரிவர்ஸ் கேமரா. இன்னும் மெயினான மேட்ரு பார்த்தோன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங்க லைலண்டில். இங்கே கீழே இங்கே ஒரு ராடு இருக்கா, ஸ்டக்காக இருக்குது, தூக்கி விட்டுட்டு ஸ்டேரிங்கை ஏற்றவும் செய்யலாம், இறக்கவும் செய்யலாம். உங்களுக்கே தெரியும் பார்த்தா. டெலஸ்கோபிக் ஸ்டேரிங்கு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே லாக் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் காலமில் தான் வந்து நமக்கு வந்து ஹெட்லைட்டு ஆனு ஆஃபு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஹாரனு, மேலே தூக்கி விட்டால் பாசிங்கு. இந்த சைடு வைப்பரு கொடுத்துருக்காங்க சரிங்களா. வைப்பருக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. கியர் பார்த்துக்கோங்க, 6 கியரு ஆஸ் யூஸ்வல் கியர் தான் கைஸ். கியர் பார்த்துக்கோங்க, ஆஸ் யூஸ்வல் 6 ஸ்பீடு தான். 1 2 3 4 5 6 ரிவர்ஸு தள்ளி, இது ரிவர்ஸு சரிங்களா. ஆஸ் யூஸ்வல் தான் கியர் பாக்ஸு. கைஸ், இப்போது ஸ்பீட் ஆஃப் மீட்டரோட இம்ப்ரெஷனை பார்ப்போம். பார்த்தீங்கனாலே தெரியுதா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட் இண்டிகேஷனில் கொடுத்துருக்காங்க எல்இடியில், பாரத் பென்ஸ் மாதிரி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா புது வண்டி,
வெறும் 4074 கிலோமீட்டரே ஓடின புது வண்டி லைலண்டு. இது வந்து ஏர் ப்ரெஷரு, இது ரெண்டும் இந்த 8.5 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஏர் ப்ரெஷரு ப்ளஸ்ஸு இந்த லைன் தெரியுதா ஆட் ப்ளூ லெவலு. இப்போ தான் ஆட் ப்ளூ வந்து டாப்அப் பண்ணோம். பீன்னு தெரியாது, வண்டி பார்க்கிங் பிரேக்கில் இருக்குது சரிங்களா. டைமிங்கு டேட்டு பாருங்கள் 18/11 கரெக்ட் டேட் தான் காட்டுது. ஃபியூயல் கேஜி, ஸ்பீட் ஆஃப் மீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, டெம்பரேச்சரு, மற்ற இங்கே வர லைட் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அது அந்த ஃபால்ட்டான ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வரும். மற்றபடி எல்லாம் ஒன்று தான் கைஸ். இப்போது ஓவராலாக வந்து என்னன்றதை ஒரு அவுட்லுக்கு பார்த்தோம். இந்த வண்டியோட டெக்னிக்கலாக என்னென்னா லைலண்ட் அசோக் லைலண்டோட ஏசி சேஸு 13.5 மீட்ரு சரிங்களா. 13.5 மீட்ரு சேஸ் இது. இதோட ரேட்டு பார்த்தோன்னா 44 லட்சம் ரூபாய் சேஸோட ரேட்டு மட்டுமே, ஏசி இல்லாமல். ஏசி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5லேருந்து 6 லட்சம் வரும். சேஸு மட்டுமே 44 லட்சம் சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ பிரகாஷில் விட்டு பாடி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாடி மட்டுமே 36லேருந்து 40 லட்ச ரூபா சாதாரணமாக இருக்கும். ஏன்னா இது வந்து டாப் வேரியண்ட்டு பாடி, கேப்லான்ற வேரியண்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தோன்னா பிரகாஷ் வேகா இருக்குது, அதுக்கு கீழே ஜெடான் அஸ்த்ரா இருக்குது. அந்த மாதிரி வந்து பாடியோட அந்த ப்ரீமியம்மை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதில் வந்து இது டாப் கிளாஸ் பாடி பிரகாஷ்லேயே. கேப்லா மாடலு எப்படி பார்த்தாலும் 36 லட்சத்துலேருந்து 40 லட்சம் இந்த பாடி மட்டுமே வந்திருக்கும். இந்த பாடி கட்டுறதுக்கு தான் சொன்னேன் லோன் கிடையாது, நெட் கேஷ் மட்டும்தான்ட்டு. ப்ளஸ் உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அந்த ரிட்டைடரை சொல்லிருப்பேன் சரிங்களா. ரிட்டைடர்னால் வந்து பிரேக் இல்லாமல், பிரேக்குன்றது வந்து நம்ம எடுத்துனோன்னா டேரெக்டாக வந்து வீலில் அப்ளை ஆகும். ஆனால் ரிட்டைடருன்றது அப்படி கிடையாது. இப்போ லைலண்டோட ரிட்டைடர் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டோன்னா இன்ஜின்லேருந்து ஜாயிண்ட் மூலியமாக பின்னாடி ஹவுசிங்கில் போய் பவர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி வீல் சுற்றி வண்டி போகும் சரிங்களா. கைஸ் இந்த ரிட்டைடர் யூனிட்னு பார்த்தோன்னா பிரேக்குன்றதுனால உங்களுக்கு வந்து டேரெக்டாக டயரில் வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, வீலு ட்ரம்மில் வரும்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக அந்த பவர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பார்த்தீங்களா, இன்ஜின்லேருந்து ஷாஃப்ட் மூலியமாக பின்னாடி ஹவுசிங்கு போகும். ஹவுசிங் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியலு சரிங்களா. அந்த ஹவுசிங்கில் வர ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹவுசிங்லேருந்து இன்ஜினுக்கு வர ஜாயிண்ட்டுக்கு நடுவில் தான் அந்த ரிட்டைடர் மோட்டார் இருக்கும். வண்டிக்கு கீழே போனோம், நான் போயிட்டு அந்த ரிட்டைடர் மோட்டார் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சரிங்களா. அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனல் ஐட்டம் அது. இதுதான் கைஸ் ரிட்டைடர்ன்றது. வால்வோவோட ரிட்டைடர் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும், லைலண்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க வண்டியோட உள்ளே வந்து கோச் டூர் பார்த்துட்டு அவுட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கீழே போயிட்டு ரிட்டைடரை காட்டுறேன். கைஸ் 13.5 மீட்ரு 36 ஸ்லீப்பரு. இதோட கோச் டூர் பாருங்கள், செம்ம ப்ரீமியமாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு வீடு ரேஞ்சுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தோன்னா பெங்களூர்லேருந்து சென்னை டே நைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா ஃப்ளிக்ஸு. இப்போ புதுசாக அந்த இன்டர்சிட்டி மாதிரி கொண்டு வந்திருக்காங்கல்ல, அந்த கம்பெனியோட வண்டி. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தோன்னாலே தெரியுது. ஏசியோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு நமக்கு வந்து வேறு மாதிரி சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னும் ரீடிங் லைட்ஸோட அட்வான்ஸ் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரியுது. இண்டிவிஜுவல் ப்ரைவசி கர்ட்டன்ஸு, எலிவேஷன் பெட்டு ப்ளஸ் அவுட்ரு கர்ட்டன்ஸு, லைட்டிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக 36 லட்சம் 40 லட்சம்ன்றது ஒர்த்தான்னு கேட்பீங்க. அதில் வந்து அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது. 36 ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க நமக்கு. 13.5நாலே 36 ஸ்லீப்பர் தான் வரும். பின்னாடி எமர்ஜென்சி எக்ஸிட்டு. இதுதான் கைஸ் இந்த வண்டியோட கோச் டூரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது பாருங்கள், எதுவுமே இது பண்ணவே இல்லை. நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக நம்ம நண்பர் தான் இதை ஓட்டுறாரு. நண்பர் இல்லை, அண்ணன், நம்ம அண்ணன் ஓட்டுறாரு. அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வாங்க அவுட்ரு பார்த்துட்டு கீழே ரிட்டைடர் சிஸ்டமை போய் பார்ப்போம். கைஸ் இதுதான் பிரகாஷ் லோகோ. பிரகாஷ் பாடி பில் பண்ணதுனால அந்த லோகோ கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளிக்ஸ் பக்ஸோடது. பிரகாஷ் கேப்லா 13.5 மீட்டர். நிறையா பேர் இதை வேறு மாதிரி சொல்லுவாங்க, கெப்பலான்னுவாங்க. ஆனால் ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் பிரகாஷ் கேப்லா. வண்டி பார்த்தீங்கனாலே ஜெய்ஜாண்டிக்காக இருக்குதுங்க. எவ்வளோ பின்னாடி போய் வண்டியை கவர் பண்ணுறேன்னு பாருங்கள்.
செம்ம ஹியூஜாக இருக்குது. யூனிவர்சல் பஸ்ஸுக்கிட்டேருந்து இவங்க லீஸுக்கு எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக யூனிவர்சல் 2 இருக்குது, யூடிஎஸ் இருக்குது, யூபிஎஸ் இருக்குது. இவங்க வந்து யூபிஎஸ் யூனிவர்சல் பஸ் சர்வீஸு, அவங்க யூடிஎஸ் யூனிவர்சல் ட்ராவல் சர்வீஸு. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். வண்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் கைஸ் வண்டியோட அவுட்ரு. சரிங்களா, 13.5. ஆக்சுவலாக சேஸே 13.5. பாடியோட லென்த்து 14 மீட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மல்டி ஆக்சில் நீட்டோட லென்த்து இந்த வண்டிக்கு இருக்கும். வாங்க கைஸ், அது பார்த்தோன்னா கியர் பாக்ஸ்லேருந்து ஜாயிண்ட்டு கனெக்ட் ஆகுது. அந்த கனெக்ட் ஆகிற இடத்துல பார்த்தோன்னா இந்த ரிட்டைடர் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரிட்டைடரோட யூனிட்டு. இதோட ஃபங்க்ஷன் ஐட்டம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வண்டி வந்து ரன்னிங்கில் வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தோன்னா டைரெக்டாக நமக்கு டிஃப்ரென்ஷியலுக்கு போகுது, ஹவுசிங்க்கு போகுது. இப்போ வந்து வண்டி ஃபார்வேர்டில் போகிறதுக்கு வந்து இந்த வாட்டத்தில் சுற்றுதுன்னா ஜாயிண்ட்டு, ரிட்டைடர் அப்ளை பண்ணோன்னா இந்த ரிட்டைடர் மோட்டர் வந்து இந்த வாட்டத்தில் சுற்றும். அப்படின்னும் போது நமக்கு டைரெக்டாக வந்து வண்டியோட பவரையே கம்மி பண்ணுறோம். வண்டியோட பவரே கம்மியாகும்போது பார்த்தோன்னா உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸுக்கு வந்து ஜர்க் ஆகாது. இதுதான் கைஸ் ரிட்டைடர் யூனிட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது பிரேக் ஃபங்க்ஷன் கிடையாது, இது தனி ஒரு சிஸ்டம். இதுதான் ரிட்டைடர் யூனிட்டு. இதுக்கும் பிரேக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு இன்ஜினோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணோம். சரிங்களா, இன்ஜினோட ஸ்பீட்னால் அதை இன்ஜினில் கம்மி பண்ணாது, வண்டியோட ரன்னிங் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணோம். அதனால் ரிட்டைடுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரிட்டைடர் பிரேக் இதுதான், இந்த யூனிட் தான். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டிக்கு கீழே வந்து இதோ பாருங்கள், பாட்டில் ஓடெல்லாம் உடஞ்சி கிடக்குது, பார்த்துக்கோங்க காய்ஸ். அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறது பார்த்தோன்னா AdBlue டேங்க்கு. இதோ பார்த்தீங்களா, இது டீசல் டேங்க்கு, இது AdBlue டேங்க்கு. BS6 இதை தான் புதுசாக கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக BS4 வந்து ஒரு மாடலுக்கு மட்டும் AdBlue கொடுத்தாங்க. ஆனால் டாப் வேரியண்ட்டு நம்ம கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஆனால் லைலண்டை பொறுத்த வரைக்கும் BS6 கம்பல்சரி AdBlue கொண்டு வந்துட்டாங்க. இது AdBlue டேங்க்கு, கீழவே போட்டிருக்காங்க பாருங்கள், AdBlue ஃபில்லிங் ஒன்லி. இது டீசல் டேங்க்கு. இது ஒரு BS6 எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்க ஃபீச்சர்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு மெக்கானிசம். இது பார்த்தோன்னா எமிஷன் கண்ட்ரோலரு, வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸஸாக வந்து எமிஷன் கண்ட்ரோல் பண்ணோம். சைலன்சரு, சரிங்களா, இந்த சைலன்சருக்கு எமிஷன் கண்ட்ரோலு. இது வந்து BS6 வண்டிக்கு மட்டும்தான் வரும். AdBlue வண்டிங்களுக்கு இந்த மாடலில் வரும். சரிங்களா, AdBlue மாடலுக்கு இந்த வண்டி வச்சு வரும். ஓவராலாக இதுதான் கைஸ் BS6 கைஸ். இப்போ பார்த்தோன்னா வழியில் தான், அந்த வண்டியோட வழியில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் காஸ்ட் எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். சரிங்களா, எல்லாரும் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ கம்மி கிடையாது. இந்த வண்டி 13.5 மீட்டர் ஏசியை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியோட கொட்டேஷன் சொல்கிறேன். வண்டியோட சேஸோட ரேட்டு மட்டுமே பார்த்தோன்னா 44 லட்சம். சரிங்களா, ஏசி சேஸு 13 44 லட்சம் ப்ளஸ்ஸு பாடி கட்டுறது ஒரு 40 லட்ச ரூபா. சரிங்களா, இப்போ இது வரைக்குமே 84 லட்சம் வந்துச்சா. ஏசி யூனிட் வந்து 5.5லேருந்து 6-7 லட்சம் வரைக்கும் போவோம். அது ஒரு 6 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. 90 லட்சம் வண்டி மட்டுமே, 90 லட்சம். இப்போது வண்டி இல்லாமல் பாடி கட்டி வரத்துக்கு இப்போ ஆப்வியஸாக பிரகாஷில் விட்டிங்கன்னா பிரகாஷோட பாடிக்கு தான் வந்து ரீவேல்யூவேஷன் அதிகம். பிரகாஷில் விட்டு பாடி கட்டினீங்கன்னா மினிமம் 6 மந்த்லேருந்து 8 மந்த் வரைக்கும் ஆகும் பாடி கட்டி வரத்துக்கு. அப்போது அந்த டைம் பீரியட் ஃபுல்லாக நீங்கள் டியூ கட்டிட்டு தான் இருக்கணும் சேஸுக்கு. சரிங்களா, இது இல்லாமல் சேஸ் கட்டி வந்ததுக்கப்புறம் பர்மிட்டு, எஃப்சி, இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸு. சரிங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் எஃப்சி, இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸு, பர்மிட்டு இது மட்டுமே உங்களுக்கு 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும். அப்போ இந்த வண்டியோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தோன்னா 1.1 CRலேருந்து 1.15 CR, 1,10 லட்சத்துலேருந்து 1,15 லட்சம் வரைக்கும் இந்த வண்டியோட ரேட்டு. சரிங்களா, நிறையா பேர் வந்து நான் புது வண்டியே போட்டுடலான்னு யோசிக்கிறேன்னா அந்த 1.5 கோடியெல்லாம் வட்டிக்கு விட்டாலே எவ்வளோ வட்டி வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். சரிங்களா, அதனால்
ஆம்னி பஸ் பிஸ்னஸ்க்குள்ளே வரவங்க புது வண்டி போடலாமா அப்படின்றத யோசிச்சுட்டு உள்ளே வாங்க. கிட்டத்தட்ட 2 வண்டி எடுத்தோன்னா 2.5 கோடி ரூபாலேருந்து 2.25 கோடி ரூபா வரைக்கும் நம்ம இன்னாண்டு வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான் கைஸ். BS6 13.5 அசோக் லைலண்ட் கேப்லா, பிரகாஷ் கேப்லா அசோக் லைலண்டோட பஸ் ரிவ்யூ டெக்னிக்கலு. இதுக்கு மேலே நான் இந்த பஸ்ஸை பற்றி எதனா ஒரு விஷயங்கள் சொல்ல மறந்துருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதனா ஸ்ட்ரைக் ஆச்சுனாலோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுறேன். எப்பயுமே சொல்லிக்கிறது தான், யாரும் எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது. நான் ஒரு விஷயம் கற்றுக்கினேன்னா நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். பை கைஸ்.